ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட்டு 6/7/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சென்டாக்கில் நீட் பேஸ்டு கோர்சஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கான அப்டேட் வீடியோவும் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக்குக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சென்டாக் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது சென்டாக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி சென்டாக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்லைடாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ சென்டாக்கினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டாக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்டாக்கினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே கடைசியில் யூஜி நீட் விசிட் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அதில் நியூ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 14/7/2025 இருக்கும். ஓகேங்களா? நேற்று ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பனிங் டேட்டு 5/7/2025. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது விசிட் டேஷ்போர்டு, இதை விசிட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜில் ரெஜிஸ்டர் ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை கொடுக்க வேண்டாம், மெயில் ஐடி மட்டும் உங்களதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதில் என்னவெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் பர் த ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், அப்புறம் மெயில் ஐடி கொடுத்துடுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்பாவோட பேர் ஆஸ் பர் +2 மார்க் ஷீட்டு, மொபைல் நம்பர் அதையும் கொடுத்துட்டு இங்கே கொடுத்த அதே பாஸ்வேர்டை திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷன் இருக்குது இல்லையா, அதில் டிக் பண்ணுங்கள். ஐ ஹியர் பை அக்செப்ட் டு ரிசீவ் SMS அண்ட் இமெயில் மெசேஜ் ஃப்ரம் த சென்டாக் ரிகார்டிங் அட்மிஷன். அந்த இடத்துல டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போது என்ன பண்ணியிருக்கிறோன்னா சென்டாக்கில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருக்கிறோம். இதை கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ டிக் காமிக்கும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். மெயிலுக்கும் வரலாம், ஃபோன் நம்பருக்கும் வரலாம். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை ஓடிபி. ஓகேங்களா? மெயிலுக்கு வர்ற இல்லைன்னா மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சென்டாக்கில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். யுவர் ரெஜிஸ்டர்டு டேட்டா ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அண்டு கண்டினியூ. இதில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபை ஓடிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் கொடுத்த எந்த தகவலையும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற வரைக்கும் பொறுமையாக செய்யுங்க. ஏதாவது பிழை ஏற்பட்டு விட்டால் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா
எந்த ஒரு தகவலையும் மாற்ற முடியாது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்னாகும், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படிங்கிற பேஜ் வரும். அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்துட்டு ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கொடுங்க. இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் ஐடிக்கு இன்னொரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டோ இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது திரும்பவும் ஓடிபி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் திரும்பவும் உள்ளே போக முடியும். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். அப்போது திரும்பவும் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சரி, இப்போது அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் என்னவெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் பேஜை பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கிளைம் இருக்கும், அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில், அப்புறம் எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கிற தகவலும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் டைப் பண்ணணும், மதர் நேம் டைப் பண்ணணும், அப்புறம் கேண்டிடேட்டினுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதர்ஸா அப்படிங்கிறத போடணும். அதுக்கப்புறம் மதர் டங் தாய்மொழி என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் அது என்ன அப்படிங்கிறத போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த் போடுங்க. ரிலிஜியன் செலக்ட் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, பின்கோடு இதெல்லாம் ஆதார் கார்டை பார்த்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர் போடுங்க, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுங்க, பின் நம்பர் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே டிக் பண்ணால அது என்ன ஆயிரும், அப்படியே காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் ரிசர்வேஷன் கிளைமு நீங்கள் புதுச்சேரி கேண்டிடேட்னா புதுச்சேரின்னு போடுங்க, அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் போடுங்க. என்ஆர்ஐ கிளைம் பண்ணுறீங்கன்னா என்ஆர்ஐ கிளைம் பண்ணிக்கிங்க. ஃபாரின் நேஷனல்ஸ்னால் அது அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓசிஐ கேண்டிடேட்டாக இருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் டியூஷன் ஃபீஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எதுக்காக அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் கட்டினீங்கன்னா அது ரீஃபண்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் கொடுக்குற பேங்க் டீட்டெயில் அது கரெக்டாக கொடுத்துருங்க. எந்த பேங்க்கு, அதுக்கப்புறம் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டு, பெனிஃபிஷியரி நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்துடலாம். புதுச்சேரி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 500 rupees. புதுச்சேரி கேண்டிடேட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கும் போடுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறீங்கன்னா 2000 rupees. அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து புதுச்சேரி கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க போத் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறாங்கன்னா 1000 rupees. அதர் ஸ்டேட் கேண்டிடேட் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுக்கு 2000 rupees. என்ஆர்ஐ ஸ்பான்சர், ஓசிஐ, ஃபாரின் நேஷனல் இவங்க வந்து 5000 rupees பே பண்ணணும். இதுக்கு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. இப்போது இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் வந்து ஃபார் கேண்டிடேட் ஆல்ரெடி நீங்கள் சென்டாக்ல நான் நீட் பேஸ்டு கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் நீட் கேண்டிடேட்டுக்கு ஒரு தடவை போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்க, அலைடு கோர்சஸ் இதெல்லாம். அதே போல் வேறு பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்சஸுக்கெல்லாம் நீங்கள் சென்டாக்ல ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேம் ஆஃப் த கேண்டிடேட், மதர் நேமு, ஜெண்டர், தாய்மொழி என்ன, ஃபாதர்ஸ் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அதே போல் ரிலிஜியன் என்ன. அப்புறம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, பின்கோடு இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ரெண்டும் சேமாக இருக்குது, அதாவது உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா கீழே கம்யூனிகேஷன் அட்ரஸில் கிளிக் பண்ணிவிட்டு இஸ் சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணால் போதும். ஆதார் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிசர்வேஷன் கிளைமில் புதுச்சேரி கேண்டிடேட்
இருந்தால் அந்த சர்க்கிளை டிக் பண்ணுங்கள். அதர் ஸ்டேட்னால் அதை சர்க்கிள் பண்ணுங்கள். என்ஆர்ஐ கேண்டிடேட்னால் அதை சர்க்கிள் பண்ணுங்கள். ஃபாரின் நேஷனல்னால் அதை சர்க்கிள் பண்ணுங்கள். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா அதை சர்க்கிள் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்குறோம். டியூஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான பேங்க் டீட்டெயில், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத சொல்லிவிட்டேன். சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அகடமிக் மார்க்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பர்சனல், அகடமிக், அப்புறம் அகடமிக் மார்க்ஸ். அகடமிக் மார்க்ஸில் சென்ட்ரல், அதாவது நீங்கள் ஹெச்எஸ்சியா இல்லை அதர் போர்டா, சிபிஎஸ்சி போர்டா, எந்த போர்டோ அந்த போர்டு அதை போட்டுட்டு லாங்குவேஜ் 1 நீங்கள் தமிழ் எடுத்துருந்தீங்கன்னா தமிழ் போட்டுக்குங்க. இங்கிலீஷ் ஃபஸ்ட் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா அதை டைப் பண்ணுங்கள். ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துருக்கிறீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் எடுத்திருந்தீங்கன்னா அது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் லாங்குவேஜ் எடுத்தீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மார்க் 100க்கு எழுதுனீங்களா, 200க்கு எழுதுனீங்களா, 150க்கு எழுதுனீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு 300க்கு எழுதுனீங்களா, அதுக்கு உங்களுடைய மார்க் ஸ்கோர்டு எவ்வளவு அதை பார்த்துக்குங்க. அப்புறம் சப்ஜெக்ட் சூஸ் சப்ஜெக்ட் 1 ஃபிசிக்ஸு, அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்ஸாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ். அதுலேயும் அதே தான், 100க்கு எவ்வளவு, இல்லை 200க்கு எழுதுனீங்களா, இல்லை 300க்கு எழுதுனீங்களா, 150க்கு எழுதுனீங்களா, அதில் உங்களுடைய செக்யூர்டு ஸ்கோர் என்ன, இதை முடிச்சுட்டு டோட்டல் மார்க்ஸ் அதுவே வந்துடும். எத்தனை சப்ஜெக்டோ அவுட் ஆஃப் 500 600 அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அதுவும் வந்துடும். அப்புறம் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துருங்க. பேக் போகிற மாதிரி இருந்தால் பேக் போயிட்டு வேறு ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? டாக்குமெண்ட் ஃபைல் அட்டாச்சு என்னென்னலாம் ஃபைல் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஆஃப் த கேண்டிடேட்டு as same as the நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அப்ளிகேஷன். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். கேண்டிடேட்னுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள் அவங்க கேட்டிருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷனில். ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுங்கள். நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். சென்டாக்கில் தான் இப்போ நீட் ஸ்கோர் கார்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு இது வரைக்கும் கேட்கல. என்டிஏட் கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிசர்வேஷன் அட்டாச்மெண்ட்டில் சூஸ் ஃபைலில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளிப்பை டச் பண்ணி கிளிப்பை ஓப்பன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது பேமெண்ட் தான். இந்த பேமெண்ட்டுக்கு நீட் டு பே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த கேண்டிடேட் போட்டிருக்காரு. அதனால் 2000 rupees. இது நான் ரீஃபண்டபிள். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூ ரிகார்டிங் த பேமெண்ட் ரைஸ் யுவர் கிரீவியன்ஸ் இன் த ஆர் கம்ப்ளைண்ட் அண்ட் வெயிட் ஃபார் 24 hours. இப்போ பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கிரீவியன்சஸ் இருந்தது அப்படின்னா 24 hours வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும். இந்த கேண்டிடேட்டு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டு, அப்புறம் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, அவருடைய ரெஃபரன்ஸ் நம்பர், அதுக்கான ஐடி, அமௌண்ட் எவ்வளவு 2000 rupees. அதுக்கப்புறம் பே நவ் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் சென்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் இல்லாட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and enjoy the Sunday.